டிவிகே நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, இடும்பாவனம் கார்த்தி தாக்கப்பட்டார். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்தி திமுக குண்டர்களால் தாக்கப்பட்டார். அதாவது நியூஸ் 7x24 நியூஸ் 24x7 செய்தி சேனல்ல வந்து ஒரு விவாத மேடை என்னமோ ஓடி இருக்கு. அங்க வந்து பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அங்க போன இடத்த என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது என்னன்னா, இந்த இடும்பாவனம் கார்த்தி சாட்டை திருமுருகன் நாம் தமிழர் கட்சியில் ஒரு 4-5 பேர் இருக்கானுவான். இவங்க என்ன நினச்சிக்கிட்டோம்னா, ஒரு பொது இடத்துல போய் பேசுறதும் யூடியூப் சேனல்ல வந்து 4 செவத்துக்குள்ள பேசுறதும் ஒண்ணு நினைச்சுக்கிட்டானுக்கு. அதான் போற இடத்தெல்லாம் அடி வாங்குறானு. அது இல்லாம இவன் சாட்டை துருமுருகன் ஒருத்தட அண்டா செந்தில்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தானா, ஒருத்தட போய் தாவேகார தம்பிகிட்ட கோயம்புத்தூர் அடி வாங்கிட்டு வந்தானா, அந்த லிஸ்ட்ல வந்து இப்ப இவனும் இடும்பாவனம் கார்த்தியும் சேர்ந்திருக்காப்புல. ஒன்றும் இல்லை, இவனும் வந்து நியூஸ் 24x7 அவனும் ஆள் அடித்தாலே கேட்க மாட்டான். சொல்கிறத பழனியாண்டிங்கிற ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, அவன் செய்தி சேகரிச்சான். அவன் கல்கு அறிவிலையே வச்சு அடித்து குத்துவீரும் குலவீரமாக போட்டு போனான்ல. என்ன செஞ்சானுவா? ஒன்றுமே செய்யலை. ஒரு திமுக எம்எல்ஏன்னு கூட பேர சொல்ல மாட்டேங்கிறானுவா. அப்படிப்பட்ட லட்சத்தில் இருக்கானுவா. திரும்பி வந்து இப்போ திமுக எங்கே பணம் கொடுக்குதுன்னு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடியே போய் அங்கே அடி வாங்கிட்டு வந்தானுவான். இதே பொழப்பா இருக்கணும், அடி வாங்குறதே வேலையா இருக்கணும். ஆனா ஒரே ஒரு இது, அவனு திமுக எதிர்த்து திமுக இதை வச்சு இது மாதிரி திமுக ஆட்சியில் இது மாதிரி நடக்குது, இது மாதிரி அராஜகம் நடக்குது, இது மாதிரி போதைப் பொருள் வச்சு அவன் குவாரில் நடக்குது, எம்எல்ஏ குவாரில் நடக்குது, அராஜகம் நடக்குது. இப்போ 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கொலை கூட அங்கே இப்போ நடந்த ஒரு ஆண் சடலம் வந்து கடந்ததாக வந்து கேள்விப்பட்டேன் நான். இதெல்லாம் நடக்கும் போது அதை பற்றி எதுவுமே எழுத மாட்டானுவான். ஆனால் அவனை நம்பி இவனை போய் அடி வாங்கிட்டு வரான். இதுல வந்து டிவிக்கே வகைகள்னா அவனுக்கு இது வராது. சொல்லுங்க, இவர் என்னமோ நம்ம தம்பிங்க வந்து என்னமோ பொதுவாக சைலண்டா வந்து யூடியூப்ல பேசிட்டு தான் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கானுவான். ஆனா இன்னும் நெருங்க தான் தெரியும் இவனெல்லாம் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு. ஆனா வந்து சும்மா மட்டமா பேசிட்டு மட்டமாட்டி வாங்கிட்டு, இதை நான் சொல்றது என்னன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இதே வந்து நாம் தமிழர் கட்சி கரெக்டா வந்து திமுகவை எடுத்துக்கிட்டு இருந்தானுவான். கரெக்டாக அவன் சொல்லி அடித்தானுவான். அதுவும் இப்போ அண்ணா திமுகவில் சேர்ந்துருக்க காளியம்மாள், இடும்பாவனம் கார்த்தி, சாட்டை திருமுருகன், இவனை பேச்செல்லாம் வந்து குறிப்பிட்டு அடிச்சுட்டு இருந்தானுவான். இவனை எப்போ வந்து தடமாறினோன்னா, டிவிக்கேன்னு ஒன்று வந்து அதை வந்து நம்பியே இருந்தானுவோம். பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து அந்த மைக்கு பாட்டு போட்டதும் எங்களுக்கு, இவனுக்கு புதுசாக மைக்கு கொடுத்தது எங்களுக்காக தான் தம்பி பாட்டு போட்டிருக்காரு. அவனு சொன்னது அண்ணன் பாட்டு போட்டிருக்காரு. நான் சீமான் சொன்னது தம்பி எங்களுக்காக தான் பாட்டு போட்டிருக்காரு. அது ஒரு வாரத்திலே ரீச் ஆச்சு. அந்த அளவு சின்னத்தை பிடிங்கிட்டு, விவசாய சின்னத்தை பிடிங்கிட்டு மைக் சின்னத்தை கொடுத்தனால ஒரு வாரத்திலே ரீச் ஆகிடுச்சு. அதை வச்சு ஓட்டு வாங்கி தான் 8.2% ஓட்டு வாங்கி வந்து அங்கீகரிக்கப்பட்டு ஆனானுவோம். ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லை. அந்த இது எங்கே பறி போயிடுமோ, அந்த அங்கீகாரம் எங்கே பறி போயிடுமோங்கிற இதில் வந்து இப்போ குதிச்சுட்டு இருக்கானுவோம். வேறு ஒன்றும் கிடையாது. இவனை எப்போ தடமாறினானுன்னா, இப்போ கலைஞர் பையன் ஒருத்தர் செத்துட்டார். அந்த இழவுக்கு வந்து அவர் வீட்டுக்கு போகாமல் வந்து முக ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு சீமா. அதில் தான் தடை மாறிச்சு. அப்போ தான் வந்து எல்லாம் பேசுனது வந்து பொட்டி வாங்கிட்டாரு, அது வாங்கிட்டாரு. அவங்க வந்து பேசலாம். அடுத்து வந்து தம்பிமார்களை விட்டு பேச வச்சுட்டான். சொல்லுவேன், இவனுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டால் 4 லட்சம் 2 லட்ச ரூபா கிடைக்குதான். ஒரு நாளைக்கு 2 வீடியோன்னா 4 லட்ச ரூபா கிடைக்குதுல்ல சாட்டை துறைமுருகனுக்கு. அதனால் ஒன்லி விஜயை மட்டும் பற்றி பேசினான். விஜயை திட்டி பேசினா அவனுக்கு ஒரு வீடியோவுக்கு 2 லட்சமா. என்ன செய்யறது? அவனுக்கிட்ட பணம் இருக்க கொடுக்குறானுவா, இவன்கிட்ட பணம் இல்லையாட்டு வாங்குறானுவா. இதெல்லாமே திரள் நிதி வேற மக்கள்கிட்ட இருந்து அதையும் வீடியோ பேசி விட்றானுவா. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கானுவா. நம்மளும் வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் பணம் கொடுத்து ஏமாற போகிறானுன்னு தெரில. இம்மா நாளாக வசூலாச்சு இதே பாராளுமன்ற எலெக்ஷன் வரைக்கும். இனிமேல் அண்ணன் வந்த பிறகு வசூலாவது வந்து நின்றுடணும் தான் நான் நினைக்கிறேன். சரி, பார்க்கும் என்ன செய்கிறானுன்னு. இதில் ஒரு கொடுமை என்னென்னா, இந்த நியூஸ் 24x7 தொகுப்பாளர் இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கினவர் அவரே வந்து திமுக தொண்டர்கள் வந்து தாக்கிட்டாங்களாம். திமுக குண்டர்கள்னு சொல்லணும், தொண்டர்கள்னு சொல்லக்கூடாது, குண்டர்கள்னு சொல்லணும். இவனெல்லாம் வந்து தாக்குனவனெல்லாம். ஏன்னா இந்த கரூர் சம்பவத்தில் எவ்வளவு இது பண்ணாங்க தெரியுமா, அவதூறை பரப்பி விட்டானு தெரியுமா. கரூர் சம்பவத்தில் அப்படியேப்பட்டாலும் இந்த நியூஸ் 24x7 செய்தி சேகரிப்பாளர் தான். திமுகனாலே அடிக்கணும், திமுக தான் அடிக்கணும், வேறு எவனும் அடிக்கக்கூடாது. அப்படியேப்பட்ட ஆள். என்னென்னா,
இந்த கரூர் சம்பவத்து முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம் அப்படின்னு வந்து பரப்பி விட்டானுவான். அது எப்படி ஒரு கொஞ்சமாவது மூளை உள்ளவன் ஒருத்த காவல்துறை பர்மிஷன் தருது. காவல்துறை பர்மிஷன் கொடுத்து 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பர்மிஷன் தருது. அந்த டைமில் தான் 7 மணிக்கு தான் வராரு. அது கூட்டம் அதிகமாச்சுன்னா அங்கே 2 டோல்கேட் இருக்குது. டோல்கேட்லேருந்து வந்து 2 பக்கம் டோல்கேட் இருக்குது. டோல்கேட்லேருந்து எத்தனை வண்டி உள்ளார வருது, அவர் எத்தனை மக்கள் உள்ளார போயிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸாரங்களுக்கு தெரியாதா? அப்புறம் போலீஸாரங்க ஏன் டோல்கேட்டில் நிற்கிறாங்க? இதெல்லாம் கணக்கெடுத்து அப்படியே இருந்தாலும் கூட்டம் அதிகமாகுது தெரியுது. 7 மணிக்கு விஜய் வராரு. விஜய் வந்தது கூட்டம் அதிகமாக இருக்குது, நீங்கள் கிளம்புங்க, ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அனுப்பிவிட வேண்டியது. ஏன் அந்த இடத்த பற்றி உள்ளார கொண்டாந்து நிறுத்தினாங்க? அடிப்படையாக கொஞ்சம் மூளை இருக்கிறவனுக்கு வந்து இதை யோசிச்சாலே தெரியும் அங்கே என்ன நடந்திருக்குங்கிறது. இதில் முழுக்க இன்னும் அதான் சொல்கிறது விஜயகாரனும் விஜய். அதுவும் இது இவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, விஜயகாந்தை எப்படி முடிச்சு விட்டாங்களோ விஜயகாந்தை எப்படி முடிச்சு விட்டாங்களோ அதே மாதிரி எவரை முடிச்சு விட்டுடலாம் அப்படிங்கிறது தான் இவங்க ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இது வந்து விஜயகாந்துங்கிறது வேற, விஜய்ங்கிறது வேற. அண்ணா இவர் தான் சொல்லியிருந்தார், ஆதவ அண்ணன் தான் சொல்லியிருந்தார் என்னென்னா, நம்ம தலைவர் வந்து மன வலிமை கொண்டவர் அப்படின்னு வந்து சொல்லுவார். அது மாதிரி மன வலிமையோட எது பேசுனாலும் பேசி போகிறேன், நான் என் இதில் வந்து நான் கரெக்டாக இருக்கேன், என் வழியில் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்ட்டு வந்து உக்காந்துக்கிட்டு வேலை பார்க்குறவர் தான் அண்ணா. அதுவும் இல்லாமல் இப்போ நாலுலேருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறாரு. நாலுலேருந்து பெரம்பூரில் நிற்கிறது உறுதியாகிடுச்சு. பெரம்பூரில் வந்து ஒரு வார் ரூம் அங்கே தான் இருந்துக்கிட்டு இந்த தேர்தல் வந்து கண்காணிக்க போகிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி பசங்க வேலை செய்ய போகிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து 25 நாள் வந்து சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுக்க. அவர் வரும்போது தான் பற்றிக்கிட்டு எரிய போகுது தமிழ்நாடு. இளைஞர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் அங்கங்கே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கானோ. இவனுக்கெல்லாம் பதிலடி வந்து அந்த பசங்க தருவானோ கூட்டத்தால். வேறு எவனும் தர வேண்டாம். அவர் வரணும். அவர் வந்து எந்தெந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமோ அந்தந்த மாவட்ட செயலாளர் வந்து அதை தேர்ந்தெடுத்து இடத்த கொடுத்து எந்த வித அசம்பாவம் இல்லாமல் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது தான் அந்த மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளருடைய வேலையாக இருக்கணும். பக்காவாக பிளான் பண்ணி தான் அண்ணனை கூப்பிட்டு வரணும். இதுதான் நான் சொல்கிறது. அதில் வந்து இந்த தேர்தல் காலத்தில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன செய்கிறான், என்ன போகிறான் அப்படிங்கிறது தான் பார்த்தா உடனுக்குடனே பதிலடி. நம்மகிட்ட இருக்க யூடியூப் இருக்குது, உடனே வந்து பதிலடி. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட யாரும் எடுத்துகிட்டு போய் பார்க்க மாட்டாங்க. நம்ம போட்டோம்னா கையிலே வச்சுருக்கான் செல்லை சொல்லுவோம், எல்லாமே வந்து உடனே ரீச் ஆகும். அது மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்ககிட்ட திமுககிட்ட காட்சி வாங்கிக்கிட்டு எது வேணாலும் செய்யணும், இறங்கி அடி பண்ணுவோம். நம்ம அதை பற்றி பார்க்கவே கூடாது. சொல்ல போகிறீங்களா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கவனித்தோம்னா அவனுக்கு இப்போ அடிக்கிற அடியில் அவனுடைய சோர்ந்து போவானுவோம். அது மாதிரி தான் சொல்லுவேன். அதுக்கு அண்ணன் வந்து தேர்தல் வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்காமல் இருக்கிறதே நல்லது தான். விஜயகாந்த் அது மாதிரி பத்திரிகையாளர் சந்திக்க வச்சு தான் இவர் வீணாக்குனதே. விஜயகாந்த் பத்திரிகையாளர் சந்தித்து தான் வீணாக பண்ணுதே. என்னென்ன செஞ்சானு ஆனால் அவர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் கொஞ்சம் கோமான ஆள் தான். இதெல்லாம் தெரிஞ்சு தான் பத்திரிகையாளர் காரி முடிஞ்சார். நீ கிட்டதான் இன்னும் ட்ரோல் மெட்டீரியல் மாற்றி வச்சுருப்பான், நீ கிட்டத்தட்ட இங்கே வாப்பா அடிக்கலாம் மாட்டான் அப்படிம்பாரு சொல்லுவது. அது மாதிரி அது மாதிரி ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிடுவானுவோ. இவனுலாம் அப்படிப்பட்ட ஆள், காசுக்காக மாறடிக்கிற கூட்டம். எது வேணாலும் செய்யணும். அண்ணன் இப்படி முடிய ஒதுக்குனாருன்னா அடிக்க வந்துட்டான். அவங்ககிட்ட சேனல் இருக்குல்ல, டிவி எல்லாத்தையுமே எடிட்டிங் பண்ணி இது பண்ணி இப்போ ஏஐ வேறு வந்துடுச்சு. எல்லாத்தையும் இது பண்ணி வந்து இதாக மாற்றிடுவானு சொல்லுறது. அண்ணனுக்கு ஆப்போசிட்டாக மக்களை மாற்றிடுவானு. அடுத்தது பாண்டிச்சேரி எலெக்ஷனில் வந்து 30 வேட்பாளர் 2 வேட்பாளர் வந்து கூட்டணி கட்சிக்கு, அதாவது நியாய மக்கள் கழகம்னு வந்து ஒரு கட்சி வந்து கடைசி டைமில் வந்து டிவியோட கூட்டணி சேர்ந்துருக்கு. அவங்களுக்கு வந்து 2 சீட்டு கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் வந்து 30 வேட்பாளர் இருந்தால் 6 வேட்பாளர் வந்து இப்போ கரண்டில் வந்து 2 வேட்பாளர் வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க. மீதி 4 வேட்பாளர் வந்து ஏற்கனவே அமைச்சராக இருந்தவங்க, ஏற்கனவே வந்து எம்எல்ஏ இருந்தவங்க. இவங்களுக்கு தான் வந்து இந்த 6 சீட். அதனால வந்து 6 எம்எல்ஏ வந்து இப்போ இருக்குது. பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சின்ன தொகுதி தான் எல்லாமே. 6 தொகுதி இருக்குது. இன்னொரு அவங்க வந்து மொத்தம் 30 தொகுதி, 16 தொகுதி வச்சு ஆட்சி அமைக்கலாம். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது, பிரகாசமாக இருக்குது. அண்ணா அது மாதிரி நான் கேட்ட வரைக்கும் வந்து அண்ணா அது மாதிரி ஆளுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காரு. அந்த பகுதியில் வந்து அண்ணன் புசியானது வேறு கொஞ்சம் பழமல்ல, பாண்டிச்சேரிக்காரர் தானே அவர். அதனால் வேட்பாளர்கள் வந்து ரொம்ப நல்லா தேர்ந்தெடுத்திருக்காங்க. எப்படியா இருந்தாலும் வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு வந்து இப்போ உறுதியாக இருக்குது. இங்கே வந்து கூட்டணி இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து கடைசி வரைக்கும் இழுப்பில் தான் இருந்தது.
இங்கே என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி வந்து அதுக்கே என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி அவர்கள் வந்து நான் கூட்டணியே வேண்டான்ட்டு வெளில வந்துட்டாங்க. வெளில வந்து அப்புறம் திரும்பி வந்து அமித்ஷாவை யாரோ பேசி கீசி வந்து அவர் உள்ள இழுத்து ஒரு பொருந்தா கூட்டணி வந்து வச்சுருக்காங்க. அதனால தான் சொல்லணும், பாண்டிச்சேரியில் வந்து நமக்கு வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது. ரொம்ப நல்லா சொல்கிறேன். அடுத்தது வந்து இன்னும் என்ன நடக்குதுன்னு டிவிக்கில் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்களும் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் ஒரு 29, 30 நாள் தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து இவனோட மாற்றினா தான் முடியும். இந்த 30 நாள் தான் வந்து கடைசி கட்டம். இதுக்குள்ளே வந்து இவனோட மாற்றினா தான் முடியும். அப்படி இல்லைன்னா அண்ணனை விட்டா இனிமேல் வந்து வேறு யாராலையும் வந்து தமிழ்நாட்டை வந்து காப்பாற்றவே முடியாது. நன்றி, வணக்கம்.